மாறியது குறித்து அவர் புலம்பினார். ராஜாவின் வார்த்தைகள் அவரது மனதின் அறைகளில் எதிரொலித்தன. நமது இந்த இறையாண்மைக்கு, நமது வலிமைக்கு சத்திரியர்களின் நடைமுறைகளுக்கு எதிராக அத்தகைய பேரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாவிட்டார். அவர்களின் பலத்திற்கும் தைரியத்திற்கும் என்ன மதிப்பு அங்கே நின்று கொண்டிருந்த போது சிந்தனையில் முள் இருந்த யுதிஷ்டிரரின் சகோதரர்களான பீமன், அர்ஜுனன், சகாதேவர் ஆகியோர் அவரை அணுகினர். அவர்களின் முகங்கள் துக்கத்தால் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் அனைவரும் சோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் புலம்பல் அழுகை அரண்மனை அறைகளில் நிரம்பி வழிந்தது. அவர்களின் துக்கத்தின் சத்தம் மிகவும் தீவிரமாக இருந்தது. அது அரண்மனையின் அடித்தளத்தை அசைப்பது போல் தோன்றியது. பிரபஞ்சமே அதன் உன்னதமான குடிமக்களின் இழப்பை பற்றி துக்கமடைவது போல் இருந்தது. மேலும் இந்த துக்க கடலுக்கு மத்தியில் யுதிஷ்டிரரின் பாழாபிரிதா இருந்து கிடந்தார். அவரது அழுகுரல்களும் மீட்புக்கான வேண்டுகோள்களும் காட்டில் எதிரொலித்தன. இறுதியாக அவர் தீப்பிழம்புகளுக்கு அடிபணிந்தார். அந்த தருணத்தில் பாண்டுவின் 5 மகன்களும் தங்கள் முன்னால் ஆளுமைகளின் நிழல்களாக மட்டுப்படுத்தப்பட்டனர். அவர்களின் இதயங்கள் துக்கத்தால் களமடைந்தன. அவர்களின் இழப்பின் சுவையால் அவர்களின் அன்மானசிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் சக்தி மற்றும் செழிப்பின் அடையாளமாக இருந்த அரண்மனை இப்போது அவர்களின் நினைவு சின்னமாக மாறியுள்ளது. மன்னர் திருதராஷ்டிரர் கந்தபாராவிலிருந்து திரும்பி வந்த பிறகு 3 ஆண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு காட்டில் வசித்து வந்தார். அவரது நாட்கள் சிந்தனையில் கழிந்தன. காற்றில் மட்டுமே வாழ்ந்தார். ஏனெனில் அவர் தனது வாழ்க்கையின் பயணத்தை பிரதிபலித்தார். அவர் ஒரு புத்திசாலி மன்னர். அவர் தனது புனித சடங்குகளை செய்யும்போது கடவுள்கள் திருப்தி அடைவார்கள் என்று கூறப்பட்டது. மன்னர் திருதராஷ்டிரரின் மரணம் பற்றிய செய்தி பரவியதும் நாரத முனிவர் மூத்த பாண்டவ சகோதர யுதிஷ்டிரனின் அரசவைக்கு வந்தார். அவரது முகத்தில் ஒரு கடுமையான வெளிப்பாட்டை கொண்டு நாரதர் யுதிஷ்டிரரிடம், மன்னர் புனிதப்படுத்தப்படாத நெருப்பால் எரிக்கப்படவில்லை என்று கூறினார். அதற்கு பதிலாக மன்னர் திருதராஷ்டிர காட்டில் தனது புனித சடங்குகளை செய்தபோது அவர் தனது உதவியாளர்களால் அவர்களை தள்ளிவிட்டார் என்று கூறப்பட்டது. மேலும் அவர்கள் காடுகளில் காட்டமாக வளர்ந்தன. இந்த நெருப்பு பின்னர் காட்டை முழுவதையும் சூறையாடிய ஒரு தீப்பிழம்பை உருவாக்கியது. மன்னர் திருதராஷ்டிரரின் சொந்த புனித நெருப்பு இனக்கற்று நெருப்புடன் ஒன்றிணைந்ததாகவும் இந்த இணைப்பின் மத்தியில் தான் அவர் கங்கை கரையில் தனது முடிவை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது. கங்கை கரையில் வசிக்கும் துறவிகள் இந்த நிகழ்வை கண்டதாக நாரதர் யுதிஷ்டிரரிடம் கூறினார். நாரதரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட மன்னர் திருதராஷ்டிரர் தனது சகோதரர்கள் மற்றும் அவரது குடும்ப பெண்களுடன் கங்கை நதிக்கரையை நோக்கி சென்றார். அஸ்தினாபுரத்திலும் அதன் மாகாணங்களிலும் வசிப்பவர்களும் தங்கள் மன்னருக்கு விசுவாசமாக ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரு துண்டு ஆடைகளை அணிந்து ஆற்றங்கரையை அடைந்தனர். அவர்கள் தண்ணீருக்குள் நடந்து செல்லும் போது ஈர்த்து வழி நடத்தினார். மேலும் பாண்டவர்கள் தங்கள் மாமாவின் ஆமாவுக்கு தண்ணீர் காணிக்கைகளை வழங்கத் தொடங்கினர். அவர்கள் காந்தாரி மற்றும் குந்தியையும் இதே போன்ற காணிக்கைகளால் கௌரவித்தனர். அவர்களின் குடும்பங்கள் மற்றும் வம்சாவளியை குறிப்பிடுகிறார்கள். சடங்குகளை முடித்த பிறகு உயிருடன் இருப்பவர்களை சுத்தம் செய்கிறார்கள். அவர்கள் நகருக்குள் நுழையாமல் ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பினர். அதற்கு பதிலாக அவர்கள் நகரின் சுவர்களுக்கு வெளியே முகாமிட்டு நம்பகமான அதிகாரிகளை கந்தபாராவுக்கு அனுப்பி மன்னர் திருதராஷ்டிரரின் உடலின் இறுதி சடங்குகளை செய்தனர். தனது மாமா மற்றும் உறவினர்களின் இழப்பை நினைத்து இன்னும் துக்கத்தில் இருக்கும் யுதிஷ்டிரர் அவர் புறப்படுவதற்கு முன்பு நாரத முனியால் ஆறுதல் பெற்றார். அவர்கள் இறந்த 12ஆம் நாளில் மன்னர் சத்தாக்கள் அல்லது மூதாதையர் காணிக்கைகளை செலுத்தினார். இறந்த தனது உறவினர்களை நினைவு கூறும் வரையில் ஏராளமான பரிசுகளை வழங்கினார். தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த படுக்கைகள் மற்றும் பிற விலைமதிப்பற்ற பொருட்களை மரியாதை செலுத்த வந்தவர்களுக்கு வழங்கினார். ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்பியதை பெற்ற ராஜாவின் தாள மனப்பான்மைக்கு எல்லையே இல்லை. நகரம் சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியின் ஒலிகளால் நிரம்பியது. பெரிய ரிஷி நாரதர் யுதிஷ்டிரரை தூரத்திலிருந்து பார்த்தார். அவரது இதயம் இளம் ராஜாவின் மீது இரக்கம் கொண்டது.